வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, மாலையில் யாரோ மனதோடு பேச உன்னை காணாது, அது பாடினேன். பெரிய பணக்காரங்க போல இருக்கு, வாழ்த்திட்டு உங்களுக்கு ஏதோ தருணம் போல இருக்கு, பிஸ்கட் தரட்டோ அப்படின்னு கேட்டாங்களா. ஒரு பிஸ்கட் பண்ணி அப்போ நான் சொன்னேன், இல்லை வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிஸ்கட்லாம் வேண்டாம். அது சாதா பிஸ்கெட்டில் அவங்க கேட்டது கோல்டு பிஸ்கெட்டு வாங்கி அது உனக்கு வேண்டாட்டு எனக்காவது கொடு. வழிவிடு 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 என் தேவி வருகிறாள், அதை நான் பாடியிருப்பேன். மகாராசா மகாராசா எனக்கேத்த மகாராசா. கடைசி அவர் ஃபோனில் பேசினது ஐ திங்க் அந்த பிஃபோர் ஹாஸ்பிட்டல் சொல்கிறீங்களா? ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாள் ஒரு 35 மினிட்ஸ் என்கிட்ட பேசினார். சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. தங்கமயிலின் அடுத்த 2 புதிய ஷோரூம் ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஆரம்பம். அவங்கள பார்த்தேன், நான் தான் உங்களோட பாட்டு பாடியிருக்கேன். அவங்களுக்கு அது நம்பின மாதிரியே தெரில, ரொம்ப பிரபலமான பாடகர். வாசலில் நிற்போம், அவங்க அப்படி கண்டுக்காமல் காரில் ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க. தெய்வமாக கொண்டாடுறவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்க போல இருக்கு நிஜம் வாழ்க்கையில் அப்படின்னு. தட் வாஸ் அ பிக் ஷாக். ராசாவே ஒன்ன நம்பி செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, உன் பார்வையில் ஓராயிரம் நேற்று இல்லாத மாற்றம் என்னது, தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா. எம்ஜிஆர் சாருக்கு வந்து நீங்க உறவு அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது எங்களுக்கே. கஸ்தூரிராஜா சாரோட இன்னொரு படம் வந்து என்ன ஆசை ராசாவே, அதுக்கான தேவா சார் மியூசிக். ஸோ அந்த கனெக்ஷன்ல தான் நீங்க அந்த படத்துல. ஆமா கஸ்தூரிராஜா சார் நிர்பந்தத்தினால தான் வந்து நான் தேவா சார் கருமமாய் நான் பாடியிருக்கேன். என்ன சார் ராசா? மகாராசா மகாராசா எனக்கேத்த மகாராசா, மகாராசா மகாராசா எனக்கேத்த மகாராசா. வந்தால் வந்தால் ராஜகுமாரி வந்து பல பேரோட ஃபேவரட் அந்த பாட்டு. ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அந்த ராணிக்கான பாட்டு. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம், மங்களம் இசைக்கூட்டும் சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாளாம். ஓய் அழகு. அது ஃபேக்ட். அது வந்த போதுமே என்னோட பேர் வரவே இல்லை, சீடிலெல்லாம் என் பேரில் இருக்கவே இல்லை. அந்த டைமில் நிறைய பாட்டு பாடினேன், அதெல்லாம் என்னோட பேர் அநேகமாக ஒன்றுத்துலேயுமே என்னோட பேர் வரல. வழிவிடு வழிவிடு அதை நான் பாடியிருப்பேன். பாட்டு பாடவா? வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். காம்பினேஷன் பாருங்க, எஸ்பிபி சாரும் ராஜா சாரும் நீங்க இல்ல, அது உங்களோட குரல். அது அது உங்க பேர் வரும், அதுல வேற வருமானா மில்லியன் டாலர் பாடி இருக்காரு. பாண்டது நீங்க தான். கட்ட பஞ்சாயத்துல வேண்டினா வேண்டும் வரும், அதுலயே அங்க சரணத்துல இருந்தே பண்ணலாம் இருக்கும். உன்னை எண்ணி உருகி நிற்கும் அன்பு மயில் எங்கிருக்க, அம்மனிடம் காதலியை கேட்பதும் என்ன, உள்ளங்கையில் நெல்லி கனி கையில் உள்ள தங்க கனி, இங்கிருக்க வெளியில் என்னை தேடுவதென்ன. தேங்க்யூ. ராசையால வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் அதுலயுமே வந்து பாம்பேல நடந்தது ரெக்கார்டிங். பாம்பேல நடந்த ரெக்கார்டிங். அதுலயுமே நிறைய வாய்ஸ் இருக்கும். எஸ்பிபி சார், அருண்மொழி சார், ராஜா சார், நிறைய வாய்ஸஸ் இருக்கும். திண்டுக்கல் குந்தாணி செம்பானல்ல, அது பாம்பேல நடந்தது ரெக்கார்டிங். ஒன்னதான் போச்சா ட்ராக் தனித்தனியா பாடணும்? இல்ல சேர்ந்து தான் பாடணும். எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணீங்களா? அது அருண்மொழி அண்ணா, நான் பாலுவுக்கு. இப்போ உங்களோட சேர்ந்து பாடினவங்க சிங்கர்ஸ், இப்போ எஸ்பிபி சாரோட பாடிருக்கீங்க, மனோ சாரோட நிறைய பாடிருக்கீங்க, அருண்மொழி சாரோட நிறைய பாடிருக்கீங்க. அது மாதிரி இருக்கும்போது மலேசியா வாசன் சார் கூட பாடிருக்கீங்க இல்லையா? அவரோட வாசுங்கலோட எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் வாசுங்கல். ரொம்ப 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 அவர் ஃப்ரான்ஸில் நினைக்கிறேன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபுல் ஸ்ரீலங்கன் க்ரௌட் இருந்தது. அப்போல்லாம் வந்து அது ரொம்ப ஓவர்லாம் நடக்கிற, ஸோ நிறைய வயசானவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. ஸோ ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நான் அந்த சுஷீல் அம்மாவோட உன்னை காணாது அது பாடியிருந்தேன் சோலோக்கு. ஸோ ஒரு
அந்த ஆர்கனைஸரோட ஒருத்தவங்களோடு அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, இன்னொரு வாட்டி எங்கள் பாட்டி இங்கே இருக்காங்க, அவங்களுக்காக இன்னொரு வாட்டி அதை பாடு. ஸோ வாசு அங்கிள் ஓகே பாட்டும் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சரி 2 வாட்டி பாடினேன். உடனே அவங்க பெரிய பணக்காரங்க போல் இருக்குது. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் பாடினது வந்து ரொம்ப அழுகை வந்து எங்களோட பழத்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு, உங்களுக்கு ஏதோ தருணம் போல் இருக்குது, என்ன கேளுங்க, நீங்கள் என்ன வேணுமோ அது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆஸ் யூஷுவல் நான் வந்து சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வாசு அங்கிள் அங்கே பக்கத்துலேயே நின்றாங்க. அப்போ அதில் என்ன வேணும், பிஸ்கட் தரட்டோ அப்படின்னு கேட்டாங்களா. நான் சொன்னேன் பிஸ்கெட்லாம் வேண்டாம், எனக்கு பிஸ்கெட் பிடிக்காது. அப்புறம் நான் சொன்னேன் உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க, ஒரு பிஸ்கெட் எடுங்கோ அப்படின்னு சொன்னேன், ஒரு பிஸ்கெட் பண்ணி. அப்போ நான் சொன்னேன் இல்லை வேண்டாம் எனக்கு பிஸ்கெட்லாம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம். அப்புறம் முடிஞ்சு உன்னை யார் பிஸ்கெட் வேணான்னு சொன்னது, அவங்க கேட்டது கோல்டு பிஸ்கெட் தெரியும். அது ரொம்ப ஞாபகம் இருக்கு எனக்கு, நிறைய நாளைக்கு இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட். நான் வந்து பிஸ்கெட் சாக்லேட்லாம் சாப்பிட்றது ரொம்ப பவ்யமா, பிஸ்கெட்லாம் வேண்டாம் அப்படின்னு கேட்டது. ஏய் அது சாதா பிஸ்கெட்ல, அவங்க கேட்டது கோல்டு பிஸ்கெட், வாங்கி அது உனக்கு வேண்டாட்டு எனக்காவது கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கச்சேரிகளில் வந்து சுஷிலாமா பாட்டு இப்போ உன்னை காணாத கண்ணுன்ற மாதிரி சாங் சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய தலைவி வந்து எஸ் ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அப்படின்னா சுஷிலாமாவே ரொம்ப பிடிக்கும். இல்லை நான் அது டிப்ளமேட்டிக்கலாக இல்லை, நம்ம எப்பவும் ஒன்று இருக்கும்ல ரொம்ப ஃபேவரட்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப நிறைய பாட்டு அவங்களோட பாட்டு நான் கேட்டிருக்கேன் பாடியிருக்கேன். இப்போ அவங்களோட பாடல்கள் இப்போ கச்சேரியில் பாடும்போது ஒரு தனி எனர்ஜி வரும்ல உங்களுக்கு. அவங்க பாட்டு பாடுறது என்ன பாட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், நிறைய வாட்டி பாடிருக்கீங்க? ஆமா லிஸ்ட் அவுட் பண்றது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் கேக்குறேன். செந்தூர பூவே ராஜா சாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் சிவாஜி சார் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி கேட்டது வந்து முதல் மரியாதையோட ராசாவே, அது வந்து ஒரு கல்யாண கட்சியில ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டிய அது உசுர வந்து உறுத்துதுங்க, வந்து சொல்லாத உறவர் அவனஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா, தண்ணீர் எடுத்தா ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, பழச மரக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது, அடடா எனக்காக அரும குறஞ்சிய தரும மகராசா தலைய கவுந்திய களங்கோ வந்தால் என்ன பாரு, அதுக்கும் நிலானுதான் பேரு. ஆனால் ராஜேஸ்வர் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க வாய்ப்பு. இப்போ சின்ன துறையில் கூட அதுலேயுமே அழகான பாடல் எடுத்துங்க, அதுலேயுமே ஒரு 3 பாட்டு பாடியிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா எனக்கு ராஜா சார் வந்து 80s ஓகே கம்மியான சிங்கர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ ஒரு பக்கம் பாலு சார் பாடுவாங்க, ஜானகி அம்மா பாடுவாங்க, தொடர்ந்து அப்படி நிறைய அவங்க ஒரு ஆல்பம்லேயே அவங்களே ஃபுல்லாக எல்லா சாங்ஸும் இருக்கும். பட் 90s அப்புறம் நிறைய சிங்கர்ஸ் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே ஒரு படத்தில் 3 பாடல் கிடைக்கிறதுலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ என்ன சார் ராசாவே ஒரு பக்கம், தேவா சார் ஆகட்டும், நாட்டுப்புற பாட்டில் 4 பாட்டு, சின்ன துறையில் ஒரு 3 பாட்டு, நல்லா இருந்தது. தோராயமாக ராஜா சாருக்கு எவ்வளோ பாடல்கள் பாடியிருப்பீங்க? 100க்கு மேலே. ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பாடல்கள் சினிமா பாடல்கள் பாடியிருப்பீங்க? இப்போ மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் சேர்த்து more than 200 ஃபிலிம் சாங்ஸ் பாடியிருப்பீங்க நீங்கள். ஆல்பம்ஸ் அது தனி, பட் சினிமா பாடல்கள் 200 மேலே இருக்கும். ஃபீமேல் சிங்கர்ஸ் இப்போ சொல்லும்போது 80s 90s வந்து நிறைய குயில்கள். உமாக்கா, எனக்கு உமாக்கா ஓகே ரொம்ப பிடிக்கும். உமாக்கா she was also very fond of me. உமாக்காவோட பாடியிருக்கேன் நான் 4-5 பாட்டு பாடியிருக்கேன் நான் சேர்ந்து. ராஜா சாரோடது, அப்புறம் தேவா சார் நினைக்கிறேன், தேவா சாருக்கும் பாடியிருக்கீங்க நீங்கள். குருவி சிறகை விருத்து பறக்குது பறக்குது விந்த வானில் சல 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 மலையருவி. நானும் அம்மாக்காவும் பாடினது நல்ல பாட்டு, அது இது குவைட் பாப்புலர் பாட்டு. ரொம்ப பிடிக்கும் அம்மாக்காவோட. அவங்களும் இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் சிங்கர். ஆனால் இந்த பிஆர் அது இதெல்லாம் பண்ணாத அவங்க
பட் என்ன பாட்டு ஒரு பாடி பெக்யூலர் வாய்ஸ், அவங்களுக்கு நிறைய பாப்புலரான பாடல்கள் ஏகப்பட்டது இருக்கு. அவங்க பாடாத டைமில் ஐ யூஸ் டு கோ மீட் ஹர், டாக் டு ஹர். நான் போய் பாடி, ஆக்சுவலி அவங்க இறந்து போனதுக்கு ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நினைக்கிறேன், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி போயிருந்தேன் பார்க்கறதுக்கு. மீட் பண்ணீங்களா? நான் போய் பார்த்தேன், நிறைய வாட்டி போய் பார்த்துருவேன். பிகாஸ் ஃபோனில் பேசுவேன், ஒரு அப்புறம் போய் சில டைமில் அவங்க வாங்க எப்போவுமே வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பட் வாங்க அப்படின்னு, வா நீ வா அப்படின்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இறங்குறதுக்கு முன்னாடி நான் போன போது அவங்க சொன்னாங்க, உனக்கு நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு புடவையை கொடுத்து, நான் இது பண்ணோன்னா ஒன்று தான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். தென் ஷி கேவ் மீ த சாரி. வெரி வெரி ரொம்ப டேலண்டட், ரொம்ப டிக்னிஃபைட் சிங்கர் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சிங்கர். என்ன மாதிரி ஒரு வாய்ஸ், முதல்ல என்ன வாய்ஸ் தருவாங்க. அண்ட் ஜானகிமா மாதிரி அப்படியே கொட்டும் எக்ஸ்பிரஷன்ஸ், சங்கதி எல்லாம் வந்து அப்படி கிளாரிட்டின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். 80s 90s நிறைய கேரளத்து குயில்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் அப்படி தான் வந்தீங்க. இப்போ அதில் நீங்கள் யாரோடலாம் ரொம்ப உங்களுக்கு நட்பு இருந்துச்சு அப்போ இருந்த பாடல்கள், இப்போ தொடர்ந்துட்டு இருக்கிறோம்? நட்பு மின்மினி நானும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் மின்மினியும் நானும். நான் ஒன்று சொல்ல, ஆக்சுவலாக கொஞ்சம் சாயல் இருக்கும் ரெண்டு பேருக்கும், குரல் சாயல் இருக்காது. ஏன்னா மினிக்கும் வந்து ஆஷாஜி மேலே ரொம்ப, எனக்கும் ஆஷாஜி வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மினி நானும் பாடும்போது நிறைய சொல்கிறாங்க, மினி ஞாபகம் வருது அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பாடும்போது. மினி நானும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அனுராதா, ஸ்ரீராம், ஆஃப்கோர்ஸ் ஈவன் நவ் சுஜாதா, அவங்க வெரி க்ளோஸ். சித்ராக்கா, ஸ்வர்ணலதாட்ட க்ளோஸ் அப்படின்னு அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, குவாய்ட்டான, பட் நிறைய சேர்ந்து பாடியிருக்கோம், படத்தில் சினிமாவில் பாடியிருக்கோம், அப்புறம் வந்து நிறைய ஆல்பம்ஸில் கூட. ஷி வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் சிங்கர். அவங்களோட அந்த மாலையில் யாரோ வந்து ரொம்ப அழகான படம், எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் ஃபேவரட்ஸ். ராஜா சாரோட ஒட்ட காம்போசிஷன், அது ப்ரில்லியன்ட் காம்போசிஷன் அண்ட் பிக்சரைசேஷன் சொன்னால் பாடினது, அது எல்லாமே ஐ திங்க் ரொம்ப 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 அழகு. இப்போ இவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை சில வரிகள் பாட முடியுமா? மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. அப்புறம் நின்னு கோரி வர்ணம் வண்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும், நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. டப்பிங் கலைஞர்களை பேசும்போது சொல்லி கேட்டிருக்கோம், இப்போ நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வாய்ஸ் கொடுப்பாங்க, ஆனால் வந்து மீட் பண்ணும்போதோ இல்லைனா வந்து பெருசாக அந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் அஃப்கோர்ஸ் ஹீரோயின்ஸ்க்கு பாடும்போது வந்து அவங்களோட ரெகக்னைசேஷன்ஸில் அவங்களோட பேசினது உண்டா? இப்போ குஷ்பு மேம் பாடிருக்கீங்க, ரோஜா மேம் பாடிருக்கீங்க, நிறைய பேருக்கு பாடிருக்கீங்க நீங்கள். ரோஜா மேம் நான் ஒரே ஒரு ரெக்கார்டிங்க்கு அவங்க வந்தாங்க. இன்ஃபேக்ட் குஷ்பு மேமுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பாட்டு, நான் வந்து ஒரு ஸ்டோரில் வந்து ஒரு ஷாப்பிங் போனபோது அவங்கள பார்த்தேன். அப்போ மேம் வணக்கம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஏதோ ஃபேன் பார்க்குறாங்க போல இருக்கு, நான் வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி நான் தான் உங்களோட பாட்டு பாடியிருக்கேன். அவங்களுக்கு அது நம்பின மாதிரியே தெரில. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னமோ பிகாஸ் அவங்க அது நிஜமான நம்பினாக்கா இன்னொரு வேற ஒரு ரியாக்ஷன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு அந்த ரியாக்ஷன் ஒன்றுமே இருக்குல்ல. ஓகே அப்படின்னு சொல்லி பொலைட்டாக சிரிச்சிட்டு போனாங்க. நான் தான் அதுக்கு மேலே எனக்கு நான் தான் அப்படின்னு அவங்களுக்கு நான் தான் பாடியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தட் வாஸ் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அது எப்படி நடந்துச்சு அந்த வாய்ப்பு? அது வந்து கேரளாலேருந்து இந்த மாதிரி எனக்கு ஸ்டேட் ஃபெஸ்ட் வந்தது 2 வாட்டி. ஸோ அந்த பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க ஒரு விழா மாதிரி ஒன்று கொண்டு போய் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர் வந்து
சொன்னாங்க அந்த மாதிரி இவங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சென்னையில் வந்து தான் இருக்கணும் அப்படிலாம். அப்போ எங்கள் அம்மா எங்கள் மாமா இருந்தார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி வாஸ் பாட்டுனா ரொம்ப உயிர். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி சென்னையில் வந்து அவங்கள பார்க்க போனோம். ஆனால் அப்போ தான் உலகம் என்னன்னு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம டெய்லி அவங்க வீட்டில் வாசலில் போய் நிற்போம். அவங்க நம்மளை பார்ப்பாங்க. எனக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லை, ரொம்ப பிரபலமான பாடகர். வாசலில் நிற்போம், அவங்க அப்படியே கண்டுக்காமல் காரில் ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்னீங்க வாங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போது நிறைய நாளாக ஒரு வாரம்லாம் நின்று இருப்போம். டெய்லி வருவோம், சாயங்காலமாக இந்த டைமில் எப்போ வருவாங்கன்னு தெரியும். காத்தால போகும்போது தான் இந்த டைமில் அவங்க ரெக்கார்டிங் கிளம்புவாங்க. ஸோ அப்படி நிற்போம். அப்புறம் வந்து ஸ்டுடியோ வாசல் அப்படியெல்லாம் நடந்தது. அதே எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கெல்லாம், பட் எங்கள் மாமா இருந்ததுனால தான் ஆக்சுவலி அது பண்ணினாங்க. ஐ டோன்ட் திங்க் அம்மா கூட தனியாக பண்ணியிருக்க முடியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் அது மாதிரியெல்லாம் நிறைய சொல்லுவோம் மேடையிலெல்லாம், அதெல்லாம் நம்பி வரவங்க முட்டாள்கள்னு இல்லை என்ன சொல்கிறது அப்படின்னு கூட நின்றுருந்தாங்க அவங்கள பார்த்து அந்த மாதிரி. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஓ இப்படி உலகம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கும் உண்மைக்கும் எப்படி நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து அப்போ அது ரொம்ப இட் வாஸ் சச் எ ஷாக் எங்களுக்கு எல்லாருக்குமே. உலகம் இதை நம்பி தான் நம்ம சென்னைக்கு வந்தோம். அண்ட் இவங்க வந்து அப்படி வந்து தெய்வமாக கொண்டாடுறவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்க போல இருக்கு நிஜம் வாழ்க்கையில் அப்படின்னு. தட் வாஸ் அ பிக் ஷாக். அப்புறம் வந்து சொன்னாங்க, இல்லை ரொம்ப பாடணும்னு ஆசை இவளுக்கு சினிமாவில் அப்படின்னு எங்கள் மாமா சொன்னாங்க. வயசாகிறதுக்குள்ளே ஏதாவது 1-2 பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பட் எனிவே தட் வாஸ் அ பிக் ஷாக். இதுதான் உலகம் அப்படின்னு எனக்கே அன்டில் தென் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கிளம்பும்போது பி லீலான்னு ஒரு ரொம்ப பெரிய படம், அவங்க வந்து எங்கள் ஊர்லேருந்து தான் வராங்க. ஸோ அவங்க வந்து குருவாயூரில் நான் பாடி கேட்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாடி கேட்டது போது அவங்க சொன்னாங்க, நீ சென்னைக்கு வந்தால் நிச்சயமாவா, இவ்வளோ நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய பாடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பி லீலாவை வந்து பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே அவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் என் மாமா எங்கள் அம்மா 3 பேரும் அங்கே போனோம். அவங்க தான் வந்து சொன்னாங்க, அவங்கள்ட்ட இந்த இன்சிடென்ட் சொன்னோம் இந்த மாதிரி நடந்ததுன்னு. அவங்க சொன்னாங்க, அவெல்லாம் அப்படி தான், அதில் இப்போ தான் உங்களுக்கு தெரியறது, இன்னும் நிறைய இருக்குது, உலகம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. ஏன்னா வெளியில் பத்திரிகை அவங்க முன்னாடி இன்னொன்று சொல்லுவாங்க, நிறைய யூனோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஒவ்வொருத்தருக்குங்கிறது. பீலியில் தான் வந்து என்னை வந்து என்னோட குருநாதர்கிட்ட ஃபோன் பண்ணி டிவிஜேட்ட கொண்டு போய் பண்ண. அப்புறம் நான் அங்கே வந்து தங்கி குருகுலமாக அங்கேருந்து ஸ்கூல் போய், குருகுலம் வந்து ஆல்ரெடி இருந்தப்போ ராஜா சார் ஆல்ரெடி கற்றுக்க தொடங்கியாச்சு அப்பாட்ட. ஓகே, ஐயா கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அவள் கிளாஸ்க்கு வரைச்சே நேச்சுரலி நான் பார்ப்பேன். ஏன்னா நான் காலையில் வந்து எனக்கு ஸ்கூல் பஸ் வந்து 6:15 வரும், 6:15 எனக்கு ஸ்கூல் பஸ். அதுக்கு முன்னாடி நான் ரெடியாகி நான் கிளம்பணும். ஸோ 5:15 நான் கீழே வந்துடும். அப்போ என்னோடய ப்ராக்டிஸ் வந்து எனக்கு 4 to 5 தான் என்னோடய ப்ராக்டிஸ் டைம். ராஜா சார் வந்து 4:05 வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு அப்புறம் ஒரு ரெக்கார்டிங் போவார் எப்பவுமே. ஸோ அது வந்து ரெகுலராக நடந்திருந்த டைம். ஸோ நிச்சயமாக பார்த்து இதெல்லாம். அப்பா வந்து இவளுக்கு சினிமா மியூசிக்கில் தான் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்திங்கிற மாதிரி நிச்சயமாக சொன்னேன். ஸோ ஒரு நாளைக்கு தான் வந்து ராஜா சார் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர சொன்னாங்க கல்யாணம் செய்ய. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாலு அங்கிளை பார்க்குறேன். எனக்கு அப்போது பாலு அங்கிளோட பார்த்ததே கிடையாது, பாடுறது கிடையாது. அண்ட் அவர் தான் பாட போகிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒன்றா தான் ரெக்கார்டிங் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்து தான். ஆமாம், அப்போல்லாம் சேர்ந்து தான் நடக்கும். பலவங்களும் நானும் சேர்ந்து தான் பாடினோம் ஃபர்ஸ்ட் டைம். என்ன ஏஜ் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சாங் பாடும்போது? 17. ஓகே, ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்கீங்க. மீன் நிறைய ஸ்டேஜஸ் நீங்கள் பாடிருக்கீங்க, இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் வந்திருக்கீங்க அதெல்லாம். பட் இருந்தாலுமே கூட பாலு சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட். அவர் இந்த பக்கம் ராஜா சார் இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணா போயிட்டு ஒரு கன்சோல் தான் அவரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் சாங் பயம் அதான் கேட்க அந்த இருந்தது பயம். பாலுவங்கள்ட்ட எனக்கு பயம் இல்லை, ராஜா சார்ட்டி இப்போ கூட எனக்கு பயம். இப்போ கூட எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்டிங் அந்த மாதிரி? எனக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த பயம், அந்த நடுக்கம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் பாலுவங்களோட அரவணைப்பு அது எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்கு. அது அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு அஃபெக்ஷன் நிறைய எப்போ பாடின போதும். அண்ட் பாடினபோது சம்ஹவ் அதுக்கப்புறம் பஞ்சிங் அது இதெல்லாம் ட்ராக் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட பாலுவங்களோட மூவி சாங்ஸ் அப்புறம் அந்த ஆல்பம் அந்த மாதிரி பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. பட் அந்த ஃபஸ்ட்
டைமில் பார்த்த அந்த அஃபெக்ஷன், அந்த கைடன்ஸ், அதெல்லாம் குறையவே, ஐ மீன் அதுக்கு ஒரு இது கூட வரவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசி அவர் ஃபோனில் பேசினது ஐ திங்க் அந்த பிஃபோர் ஹாஸ்பிட்டல் சொல்கிறீங்களா? ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் ஒரு 35 மினிட்ஸ் என்கிட்ட பேசினார். நான் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். அவரோட ஃபோன் நம்பர், பர்சனல் ஃபோன் என்கிட்ட இருக்கலை. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் அவரோட ஒஃபிஷியலாக அந்த மாதிரி செக்ரட்டரிகிட்ட எல்லாம் பண்ணேன். ஸோ செக்ரட்டரிகிட்ட பண்ணும்போது அவங்க நேச்சுரலி எனக்கு நம்பர் தரல. அப்போ நான் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பினேன், எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்பிட்டு நான் சொன்னேன், இது பாலுங்கள் படிக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செஞ்சு இது மாத்திரம் எனக்கு கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா பேர் சொல்லி. ஸோ அந்த மெசேஜஸ் வந்தப்போ அன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் வெளியில் எங்கேயோ இருந்திருக்கேன். வீட்டில் வந்த உடனே ஃபோன் பார்த்தா ஒரு 4 மிஸ் கால் இருந்தது. ஸோ தெரியாத நம்பராக இருக்கே அப்படின்னு. அப்போ நான் கூப்பிட்டு ஹலோ யாருங்க அப்படி, நாங்கள் அந்த சைடு கேட்காதையே நான் யாருங்க அப்படின்னு சொல்லி, நான் மிஸ் கால் இருந்தது யாருங்க அப்படின்னு சொல்லி ஹலோ அப்படின்னா ஒரு குரல் அப்படி பெரிய ஆளையாட்டியா நீ அப்படின்னு சொல்லி நான் தான் பேசினேன். உனக்கு நம்பர் கூட தெரியல. நான் சொன்னேன் இல்லை பாலு அங்கிள் எனக்கு தெரிலன்னு. உடனே வந்து எங்கே இருக்க நீ ஏன் பாடுறதில்லை, உன்னை பார்க்குறதே முடியறதில்ல அப்படி இப்படியெல்லாம் சொல்லி திடன்னு அந்த ஒரு ஆசைனாலே உரிமைனால வந்து நீ என்ன பெரிய பாட வேண்டாமா, நீ யார் அப்படி என்ன எல்லாரும் நீ பெரிய பெரிய ஆளுன்னு தட்டில் வச்சா உன்னை கொடுப்பாங்க, நீ பண்ண மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உரிமையில் தட்டினா எனக்கு அது பாலுங்க சொன்னவன் எனக்கு ஐ டோன்ட் நோ வை நான் வந்து அது ஐ கைண்ட் ஆஃப் ப்ரோக் டவுன். அப்போது நான் சொன்னேன் பாலுங்கில் எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல, எனக்கு பாட மாத்திரம் தான் தெரியறது, எனக்கு இந்த பிஆர் என்றைக்குமே அது நான் ரொம்ப பெருமையாக சொல்லலை. பட் எனக்கு என்னமோ அது இல்லை, அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டும் எனக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அது வந்து நான் பாலுங்கிட்ட சொன்னேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, இது கொடுத்தா எனக்கு பாட தெரியும், அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில பாலு அங்கிள் அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டேன். ஸோ ஹீ ஃபெல் வெரி பேட். ஐயோ நான் அழைச்சி வச்சுட்டேன். ஸோ ஹீஸ் ஆக்சுவலி 35 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லை கடவுளை பற்றி நீ இப்படி ஏறு அந்த மாதிரி என்ன மாற்றாதே, அதே தான் நான் ஒரு கடவுள் ஒரு பிளான் வச்சுருப்பாரு, நான் ஒன்று இது பண்ணணுன்றதுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்லி தென் ஹீ ஸ்போக் டு மீ, கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி ஹீ ஸ்போக் டு மீ ஃபார் சம் டைம். சரி இல்லை கண்ணா ஏதாவது வச்சுருப்பார் ஒரு பிளான், எல்லாம் அவருக்கும் ஒரு டைம் தெரியும் இல்லையா, ஸோ அந்த டைம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோ, பட் கீப் சிங்கிங், நீ ஏதோ ஒன்று பாடிட்டு இருக்கியோ இல்லையோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை வேறு இதெல்லாம் நான் ப்ரோக்ராமில் பாட்டு விடலை அப்படின்னு சொல்லி, பாட்டு விடாதே பிகாஸ் ஐ நோ யூ ஹவ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல், யூ ஹவ் டிஃப்ரெண்ட் வாய்ஸ். அப்புறம் அடுத்த நாளைக்கு அப்புறம் தென் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு. அப்போ சொன்னால் நான் நாளைக்கு காத்தால கிளம்புறேன் கண்ணா ஹைதராபாத்துக்கு. நான் சொன்னேன் அப்போ கூட ஐயோ இதாக இருக்கேன்னா அதெல்லாம் நம்ம தொழில் நம்ம பண்ண தானே வேண்டாம், அதெல்லாம் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் he said he'll send me ஒரு ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங் நான் அனுப்பி கொடுக்குறேன் அவனுக்கு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் அந்த சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம் இன்னும், அப்பா பற்றி பேசி அப்படி பண்ணி. ஸோ அடுத்த நாளைக்கு காலையில் he took the flight and he went. அதுக்கப்புறம் 4 நாளைக்கு தான் இது 31st எனக்கு if I'm not wrong 31st அவர் கிளம்பி போனார். 4th or 5th அந்த மாதிரி தான் வந்து he was admitted in the hospital. அப்போ கூட யாரோ சொன்னா பாலு அங்கிள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா கோவிட்னா, இப்போ தான் நான் பேசினேன் 2 நாள் தைக்கமா அதுக்குள்ளே எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி. அந்த பாலு அங்கிள் போனதோட தாக்கம் வந்து ரொம்பவே இருந்தது. அதே மாதிரி another person whom I அவங்க இஸ் பவத்தாவோட her demise எனக்கு வந்து எதிர்பாராதது நிச்சயமா ரொம்ப நாளைக்கு எனக்கு it was haunting me very much. பவத்தாவோட she was very close to me. அப்படின்னா நீங்க என்ன கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் உங்களோட ஒரு 4-5 வயசு சின்னவங்க, சேம் இயர்ஸ் தான். ஆமாம் இல்லை 4-5 வயசு சின்னவங்க, கொஞ்சம் 4 பட் அப்போலேருந்து பழக்கம். she never had that airs, ஒரு அந்த ஒரு இதே இருக்குல்ல, எப்போ பாரு பண்ணுவோம் அம்மா, எப்போ பாரும்போது நம்ம சேர்ந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு வாட்டியும் பார்த்தா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி she was very எங்களோட அகாடமியோட நிகழ்ச்சிகளில் வந்திருக்காங்க. அப்பாவோட 90th பண்ணும்போது அதுக்கு பாடினாங்க. we have done couple of things together. அது டெய்லி தொடர்பு அந்த மாதிரி ஒன்றும் இல்லாட்டா கூட whenever we met நிச்சயமாக அது ஒரு 4 வாட்டியாவது ஒரு வருஷத்தில் நடக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாம் வந்து அந்த கனெக்ட் வந்து அது ரொம்பவே ஐ திங்க் ஷி வாஸ் அ வெரி 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 ஸ்வீட் பர்சன். அது வந்து பவத்தாவோட டெத் வந்து எனக்கு ரொம்பவே அது கொஞ்ச நாளைக்கு இட் டுக் மீ குவைட் அ வைல் டு கெட் ஓவர் தட் ஆக்சுவலி.
திரும்பி பார்த்தா என்ன பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஷி வாஸ் வெரி க்ளோஸ் அண்ட் ஐ திங்க் வி ஷேர்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். இல்ல சில உறவுகள் இருக்கும் ரெகுலரா பேச மாட்டோம், பட் ஆனா அந்த ஒரு பாண்டிங் இருந்துட்டே இருக்கும். அந்த பக்தாவோடதும் எனக்கு ஏன்னா இதுவுமே ஒரு லாங் டேர்ம் தான், ரொம்ப வருஷமா. நீங்க சொல்லும்போது 80கள்ல இருந்தே அவங்கள உங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்படி ஐ மீன் அப்படி பார்த்து டெய்லி நீ பார்த்துட்டு இருந்தா அப்படி கிடையாது. பட் somehow both of us share a very beautiful relationship. ஒரே காலகட்டத்தில் வேற நிறைய பாடல்கள் தொடர்ந்து வேற பாடிட்டு இருந்தீங்க ராஜா சாருக்காக 2 பேரும். அண்ட் ஒரு ஏஸ் இல்லை, ஒரு ஜாடு இல்லாத அந்த மாதிரி. ஷி வாஸ் வெரி ஸ்வீட், ஜென்வினா. நாட்டுப்புற சாங்ஸ் தொடர்ந்து ஃபோக் ஸ்டைல் இருக்கும்போது அம்மன் படங்கள் எல்லாம் கூட நடுவில் நீங்க படம். அம்மன் படங்கள் அது ஆக்சுவலி அம்மன் படங்கள்ல டிவோஷனல் வர தொடங்கினது வந்து ராஜ் டிவியில் ஒரு ஃபுல் ஆல்பம் ஒன்று பண்ணாங்க அவங்க ஃபர்ஸ்ட். தட் வாஸ் அ பிக் ஹிட். கற்பூர ஒளி நீயே அந்த மாதிரி ஏதோ ஒரு டைட்டில், 12 சாங் ஏதோ, எல்லா அம்மன்களை பற்றி இருக்கும் அது. கற்பூர ஒளி நீ தாயே கற்பகமே மாயே, அது ஒன்று. கருணாக குடையாட அரிமாவும் நடைபோட தாயே உன் ஊர் கோலம் அழகு, தங்கத்தேரேறி வருகின்ற தாயே சித்தாட வந்தவளே என் மாறி வந்தவளே மாதிரி எல்லாரேஸ்வரி அம்மான மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ரொம்ப அந்த செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ சேல்ஸ் வந்து பண்ணின ஆல்பம் வந்து நான் அந்த பாடினது. ஸோ அந்த டைம்ல நிறைய டிவோஷனல்ஸ் எகெயின் பாடத்தோட படங்களுக்குமே அது இது கன்வெர்ட் ஆயிடுச்சு. தேவா சார் தான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் அந்த இது ஒரு டிவோஷன் ஆல்பம் கொடுத்தது. பொட்டம்மன் அதெல்லாம் எல்லாத்துலேயுமே காளிகாம்பாள், அன்னை காளிகாம்பாள் அதெல்லாம் பாடியிருக்கேன். இப்போ சினிமா பாடல்கள் நீங்கள் வந்து பாடுறது குறைஞ்சிச்சு இல்லைங்களா? இப்போ நீங்கள் உங்களுடைய ஆர்வம் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இசை சார்ந்து இசையிலேயே தான் இருக்கேன்னா, சினிமாவில் பாடுறது இல்லைங்கிறது பெரிய குறை எனக்கு. நிறைய பேருக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு நினச்சி எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க பாட்டு, உங்களை மாதிரியெல்லாம் வந்திருக்கீங்கிறது வந்து அது ரொம்ப எனக்கு ஹோப் தருது. ஒரு தெரியல, சிலவங்க சொல்லுவாங்கள்ல முதல்ல வந்து அப்புறம் திருப்பி ஒரு ரவுண்ட் அப்படின்னு. கடவுள் என்ன வச்சுருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய லாங்குவேஜஸில் நிறைய ஜான்ரேஸில் பாடுறேன்னா. அண்ட் ஐ எம் ஹெட்டிங் ஒரு என்னோட குருவோட ஒரு அகாடமி ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து ஐ ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ், தட் இஸ் நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய ஃபிலிம், டிவோஷனல், மெலடி, மெயினாக மெலடி பேஸ்டு, அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஃபோக் அந்த மாதிரியெல்லாம், பிகாஸ் சூஃபி அதெல்லாம். ஸோ அதில் வந்து வாய்ஸில் எப்படி மாறணும் அப்படி அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். ஸோ இசையிலேயே தான் நான் இருக்கேன். எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய குரு உங்களுடைய அப்பா டிவி ஜெயா. ஸோ ஒரு குரு சிஷ்யா ஆரம்பிச்சு அப்பா மகள் ஆகுன்றது அதை பற்றி சொல்லுங்களேன். பிலியில் தான் கொண்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே தான் வந்து அவங்களோட குழந்தைகளோடு இருந்து தான் நான் ஐ டிட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் முடிகிற வரைக்கும் அப்பா வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா எல்லாம் மாறி என்னோடய ப்ரதர்ஸ் நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி சார் தான் கூப்பிட்டுருந்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு நான் வேறு யாரையும் அப்பான்னு கூப்பிட்டது இல்லை. ஸோ அப்பான்னு கூப்பிட்டு ஐ ஜஸ்ட் அப்படியே வந்துருச்சு இல்லையா? மிகப்பெரிய ஒரு இசை மேதை அவர், பத்மபூஷன். அவரோட சிஷ்யா இப்போ அவர் மகள் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா அவருக்கு ஐயா 93 வயசு இருக்கும். எப்படி இருக்காங்க ஐயா? எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்கார். இப்போ ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க, கச்சேரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க. 93 நல்ல மனசோட இசையில் இருந்ததுன்னா இது இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அது அவரோட ஒன் மந்த்ரா. அதுதான் ராஜா சாருக்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? அது ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ராஜா சாரும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பேசும்போது. அது ஒரு தனி உலகம். பார்த்துருக்கோம் ஸ்டேஜில் 2 பேரும் வந்து அப்படி அப்பியராம பேசுறது தனி உலகம். அதுலலாம் ஐ மீன் அப்பாவுமே நம்ம வந்து ஒரு காலமே என்ன அதில் கொண்டு வர்றது வேற ஆள் அவங்களோட தனி ரிலேஷன்ஷிப், அது ஒரு தனி உலகம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், எம்ஜிஆர் சாருக்கு வந்து நீங்கள் உறவு அப்படின்னு, அதை பற்றி சொல்ல முடியுமா மக்களுக்கு? ஆமாம், அது ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது எங்களுக்கே. என்னோட அப்பாவோட அப்பா, மை ஃபாதர்ஸ் ஃபாதர், அவரும் அவரோட கிராண்ட் மதரும் அண்ட் எம்ஜிஆர்
அவரோட புரட்சி தலைவரோட மதர்ஸ் செகண்ட் கசின்ஸ். அந்த மாதிரி இதே காட் மேரேஜ். அப்போ எம்ஜிஆர் சாரோட புக்கு அந்த லெகசி அப்படின்னு பண்ணும்போது பொன்னையன் அவர், அப்புறம் வந்து மாப்போசி சார், அப்புறம் ஆரம் வீரப்பன், எல்லாரும் வந்து இந்த மாதிரி அவரோட அந்த லெகசி ட்ரேஸ் பண்ணணும்னு அவங்க ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் ஊருக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாருமே. ஸோ எங்கள் தாத்தா இருந்த டைம் அப்போது இந்த தாத்தா இந்த மாதிரி சொன்னால், என்னோடய பேத்தி ரொம்ப நல்லா பாடுவா, சென்னையில் தான் இருக்கா, இப்போ கற்றுக்கிறதுக்காக அங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே கற்றுக்கிறது. அப்போது இவங்க போய் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ பொன்னேன் உடனே வந்து காண்டாக்ட் பண்ணாங்க, யார் அந்த ஃபேமிலி தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் அப்பா கூட்டின்னு வந்து, அப்போது ஸோ அப்பாவும் பொன்னேனும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா போசி சார் அப்படியே பாடணும் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி. அப்போ நான் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா, நான் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் தோட்டத்துக்கு போனோம். ஓகே. அப்போவும் அப்போ பாடணும் அப்படின்னு கேட்டோன்னா ஜானகி அம்மாவும் வந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பாட சொன்னாங்க. அப்போ நான் ஒரு பாரதியார், தமிழ் பாட்டு பாரதியார் பாடினேன். அப்புறம் திருப்பி இன்னொரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க, காண கண் கொடி, அது ஒன்று பாடினேன். அந்த 2 பாட்டு பாடினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பாடி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்போது ஓகே, நான் சொன்னேன், இல்லை எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு. அவரை ரொம்ப அழகாக பாடுறேன், ரொம்ப அழகாக பாடுறேன். அப்புறம் அன்றைக்கி அங்கே சாப்பிட்டு ஹி கேம் அண்ட் இஸ் அட் தோ, அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. பட் உள்ளே வந்து யூனோ ஹி வாஸ், அவர் சாப்பிடலை, பட் ஹி வாஸ் தேர். கேட்டு எங்கே இருக்கீங்க உனக்கு, அப்புறம் திருப்பி கிளம்பும்போது நல்லா பாடு அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒன்றுமே வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை கேட்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நமஸ்காரம் பண்ணி வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி விகடனுக்காக இப்படி ஒரு பிரத்யேக பேட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து என்னோட ஃபிலிம் சம்மந்தமாக இவ்வளோ ஒரு டீட்டெயில்டு இன்டர்வியூங்கிறது. அழகுக்கு அழகு சேர்க்க புதியதோர் ஆரம்பம். மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இனி உங்களுக்கு மிக அருகாமையில். ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் கோலாகல துவக்கம் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல்.